எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலும் எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் நமக்கு இயேசு மாத்திரம் போதும். இந்த 2025ஆம் ஆண்டிலே பிப்ரவரி மாதத்திலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ரட்சிப்பின் வார்த்தை என்ற இந்த ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து யூடியூபிலே தாங்குகிறீர்கள், சபை மக்களாகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளிலே செய்திக்காய் நாம் ஒரு நிமிடம் ஜெபித்து செய்திக்கு நேராக போகலாம். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் இதை கர்த்தாவே ஆண்டவரே உணரும் பொழுது உம்முடைய பிரசன்னம் அவர்கள் மேல் இறங்கி வரட்டும், வியாதிகள் வெளியேறட்டும், ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நாம் நேரடியாய் செய்திக்கு நேராய் போகலாம். யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் அடியனுக்கு கொடுத்தார். யாத்ராகமும் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி நம்முடைய தேவன் இந்த மாதத்திலே 2025ஆம் ஆண்டிலே பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு வெவ்வேறு சபைகளாக இருந்தாலும் நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நாம் அந்த தெய்வத்தை சேவிக்க வேண்டுமா? அதற்காக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஏன் அவரை நாம் சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் முதலாவது சொல்லும் பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள் என்று சொல்லி குழுவாக சொன்னார். அதன் பின்பு அவர் சொல்லும் பொழுது அவர் உன் என்று சொல்லி ஒரு தனி மனிதனை பிரித்து காண்பிக்கிறார். எந்த மனிதன், எந்த குடும்பம் கர்த்தரை சேவிக்கிறதோ அவர்களுடைய அப்பத்தையும் அவருடைய தண்ணீரையும் கர்த்தர் இந்த மாதத்திலே ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவே என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்திலே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே நாம் ஆகாரத்துக்காக நம்முடைய ஜீவியத்திற்காக நாம் தொடர்ந்து வேலைகளை செய்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இஸ்ரவேலராகிய ஆவிக்குரிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவி. அதனால தான் மோசே தன்னுடைய யோசுவாவை உருவாக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து தன்னோடு கூட 40 நாட்கள் மலையிலே இருந்த அந்த யோசுவா மோசேவை போலவே கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தொடர்ந்து போகும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் யாரை சேவித்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னான். ஏன் அந்த மனிதன் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னான் என்று சொன்னால், அவன் மோசேவோடு இணைந்து பர்வதத்திலே அவன் அமர்ந்து மோசே பருவத்திற்கு சென்று 40 நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்பட்டு காத்திருக்கும் பொழுது யோசுவா மோசேவோடு சென்று அவன் கீழே இருந்து அவனும் ஆயத்தமாகி இருக்கிறான். அதனால தான் இஸ்ரவேலின் ஜனங்களை நடத்தின மோசேவுக்கு பின்பதாக ஆண்டவர் யோசுவாவை கொண்டு வந்தார். அதனால தான் யோசுவா சொல்லுகிறான், கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி
தன்னுடைய தாசனாகிய மோசேவின் இடத்திலே சொல்லியிருக்கிறதை அவன் உணர்ந்து அவன் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஆம் பிரியமானவர்களே, 2025 ஆண்டிலே பிப்ரவரி மாதத்திலே உங்கள் தேவனாகிய கர்த்தரையே நாம் சேவிக்க வேண்டும். நம்முடைய தேவன் அவர், நாம் அவரை சேவிக்க வேண்டும். சேவிக்க கடவீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று நம்முடைய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதே அவர் ஒரு நாளும் அவர் மீறினது கிடையாது. அதனால தான் யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே 26வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளிலே ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் ஆண்டவரை சேவித்தால் எகிப்தியர்களுக்கு வரக்கூடிய கொலை நோய்களிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். எப்படி இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி தேவன் இந்த பூமியிலே காண்பித்தாரோ அது சரித்திரம், அது உண்மை. எகிப்து என்ற ஒரு தேசம் இருக்கிறது, இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறது, அதில் வாழ்ந்த மக்கள் இருக்கிறார்கள். வேதம் என்பது எழுத்தின்படி, ஒரு எழுத்தினுடைய உறுப்பு கூட மாறாது என்று ஆண்டவர் சொன்னார். அந்த எழுத்தின்படியே கர்த்தர் வியாதிகளை இஸ்ரவேலருக்கு விலக்கினார். அதனால தான் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். மோசே வனாந்திரத்தில் இருந்த பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். அதுக்கு பின்பதாக அவன் எகிப்திற்கு கொண்டு போகப்பட்ட பொழுது அவன் மலையிலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை வர்ற வழியில் எகிப்தை விட்டு கடந்து வரும் பொழுது அவன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மறுபடியும் மலைக்கு சென்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். அதனால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினான். நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் கவனமாக கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கடந்து போகிறார்கள். அவர்களுடைய ஃபார்முலாவை நாம் கை கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டாம். உலக மனிதருடைய சத்தத்தை எல்லாம் கேட்டு அநேக இடங்களிலே நாம் இடறி விழுந்திருக்கிறோம். நம்முடைய ஊழியங்கள் தவறி இருக்கிறது, நம்முடைய குடும்பங்கள் தவறி இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்பதிலே தவறி இருக்கிறோம், நம்முடைய திருமணங்கள் தவறி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்கள் தவறி விழுந்திருக்கிறது. இதற்கு காரணம் மனிதர்களுடைய ஆலோசனையை நாம் கேட்டது தான். ஆகவே நீங்களும் நானும் இந்த 2025 பிப்ரவரி மாதத்திலே நாம் கவனமாய் கர்த்தரை சேவித்து கவனமாக கர்த்தனுடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானது செய்ய வேண்டும். நம்முடைய பார்வைக்கு அல்ல, மனிதருடைய பார்வைகளுக்கு அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய வேத வசனத்தை நியாயங்களை வேத வசனத்தை கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதியை ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் என்று நம்முடைய தேவன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதனால தான் உபாகமம் 6:13 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து என்று சொல்லுகிறது. முதலாவது நாம் சேவிக்க வேண்டும், இரண்டாவது நாம் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், மூன்றாவது நமக்கு ஒரு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நாம் ஆராதனை செய்ய வேண்டும். நாம் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், பயந்து நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஆகவே இந்த நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே ஆணையிடுதல் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுதல் என்று சொன்னால், கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக வியாதிகளை விலக்குவார், கண்டிப்பாக கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு எல்லாம் சரியாகும் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரன் ஜனத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறானே, அது எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை நீ செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. இன்றைக்கு நான் ஊழியக்காரனாக இருந்து நான் உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், நீங்கள் கர்த்தரை இந்த மாதத்திலே சேவியுங்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாக நடங்கள், கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது உபாகமம் 6:12 சொல்லுகிறது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின
கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எகிப்து தேசம் என்று சொன்னால் பாவம் நிறைந்த உலகம். பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து நம்மை ரட்சித்தார், தேவனுடைய பிள்ளையாக மாற்றினார், அபிஷேகத்தை கொடுத்தார், ஞானஸ்தானத்தை கொடுத்தார், ஜனங்களை விட்டு நம்மை பிரித்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து எகிப்தை விட்டு நாம் பிரிந்து வந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தரை மறவாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கவனமாக நடக்க வேண்டும். மூன்றாவது கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்ய வேண்டும். நான்காவது கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஐந்தாவது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வசனத்தை சொல்லுகிறார் பாருங்க. உபாகமம் 28:5 சொல்லுகிறார், உன் கூடையும் மாப்பெசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறார். எப்பொழுது என்று சொன்னால், நீங்கள் முதலாவது கர்த்தருக்கு செவி கொடுங்கள், இரண்டாவது கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள், மூன்றாவது கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்யுங்கள், நாலாவது கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உன் கூடையும் மாப்பெசுகிற உன் தொட்டியும் இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபத்தோடு முடிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே சேவிக்கவும், நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவும், நாங்கள் உமக்கு பயந்து நடக்கவும், நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரை மறவாதபடி எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது நீர் எங்களை மாப்பெசுகிற தொட்டியையும் எங்களுடைய எண்ணெய் கலசங்களையும் நீர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். இந்த பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் இதெல்லாம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வேத அறிவி என்ற யூடியூப் சேனலில் ரட்சிப்பின் வார்த்தை ஜெப வீட்டின் வாயிலாக கர்த்தாவே ஜனங்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வேத வசனம் போய் சேருகிற எல்லாருடைய இடங்களிலும், எல்லா ஆண்டவருடைய மனதிலும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்துங்க. கர்த்தாவே கிருபைக்குள்ளே மூடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட்.